அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனல் 4800 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி போயிட்டுருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான். ஸோ இதில் கமெண்ட் பண்ணவங்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாக இருக்கட்டும், ஷேர் பண்ணவங்களாக இருக்கட்டும், லைக் பண்ணவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய கமெண்ட், சப்ஸ்கிரைப், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பும் ஆதரவும் எங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணுதோ அதே போல் நாங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த மோட்டிவேஷ்னல் வீடியோஸை போடுறோம். ஒரு ப்ரொஃபஸர் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸ் தண்ணியை எடுத்துக்கிறாரு. ஸோ அந்த கிளாஸ் எவ்வளோ வெயிட் இருக்கும், அந்த தண்ணி எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இது இந்த அளவுக்கு இருக்கும், 1 பவுண்டு இருக்கும், இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கணக்கு சொல்கிறாங்க. அப்போது அந்த சார் கேட்குறாரு, நீங்கள் சொல்லக்கூடிய வெயிட் ஓகே ஓரளவு சரியாக இருக்குது, ஆனால் இதை வெயிட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த கிளாஸை நான் 5 நிமிஷம் பிடிச்சிருந்தேன்னா இதனுடைய வெயிட் எவ்வளோவா இருக்கும், அதே அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் என்னுடைய கை வலிலாம் இருக்காது, நார்மலாக பிடிச்சிட்ருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதே கிளாஸை நான் ஒரு அரை மணி நேரம் பிடிச்சிருக்கேன்னா கை வலிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடும். அதே கிளாஸை நான் 5 மணி நேரம் பிடிச்சிட்ருக்கேன்னா கை அதிகப்படியான வலியையும் அது மட்டும் இல்லாமல் மறுத்து கூட போயிடும். அப்போது அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டருடைய வெயிட் பொறுத்து நம்மளுக்கு பெயினோ நம்னஸோ வர்றது கிடையாது. அது எந்த நேரம் வரைக்கும் நம்ம கையிலேயே சுமந்துட்டுருக்கோமோ அது பொறுத்து தான் அதனுடைய வலியும் அதனுடைய இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்படியான்னு சொல்லி எல்லாருமே ஷாக்காக யோசிக்கிறாங்க. ஆமாம், சார் சொல்லக்கூடிய லாஜிக் கரெக்டு தான் அப்படின்னு. இதை வச்சு நம்ம ஒரு வாழ்க்கை பாடம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சார் சொல்கிறாரு. அது என்ன வாழ்க்கை பாடம்னு ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ஆர்வமாக கவனிக்கிறாங்க. கிளாஸில் இருக்கக்கூடிய தண்ணி மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி அந்த கிளாஸ் தண்ணி நம்ம அதிக நேரம் சுமந்தா அதிக வலியையும், கொஞ்ச நேரம் சுமந்துட்டு அது ஓரமாக வச்சுட்டா கம்மியான வலியும் கொடுக்குதோ, அதுபோல தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும். அதை நம்ம சுமந்துக்கிட்டே இருந்தோம்னா, அந்த பிரச்சனையை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, அதை நம்ம விட்டு போகாத மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கட்டாயம் அது அதிக வலியையும், எப்படி ஒரு கிளாஸை பிடிக்கும் போது இருக்கக்கூடிய வலி தருதோ அதே போல் நம்மளுடைய லைஃப்லேயும் அந்த ப்ராப்ளம் வலி தந்துக்கிட்டே தான் இருக்கும். மாறாக அந்த கிளாஸை ஓரமாக வைக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸையும் தூக்கி ஓரமாக வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப்பில் அதிகப்படியான பெயினோ, ஸ்ட்ரெஸ்ஸோ, டிப்ரெஷனோ இது எதுவுமே இருக்காது. இன்னுமே அழகாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நம்மளால் ஒரு விஷயத்தை சரி செய்ய முடியும்னா அந்த விஷயத்தை சரி செஞ்சுக்கலாம். ஆனால் சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் சரியே செய்ய முடியாது. அது இயற்கையின் பார்ல தான் நடக்கும், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தின்படி தான் அது நடக்கிறது தான் நடக்கும் அப்படின்னும் பொழுது அதை பற்றியே யோசித்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய அந்த கோலை அடையாமலேயே போயிடுறீங்க. நடக்கிறது எப்படி நடக்க தான் போகுது, அதனால் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிங்க. எப்படி அந்த கிளாஸை ஓரக்கட்டிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத அழகாக இந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. ஸோ இது உங்களுக்கு நிச்சயமாகவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இது போல் வேறு என்ன வீடியோஸை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கட்டாயம் அடுத்து ஃபோர்கமிங் வீடியோஸாக அந்த வீடியோ இடம்பெறும். நன்றி, வணக்கம்.